கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நவம்பர் 7 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது நன்றியுள்ள ஜீவியம். வசனம் 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 22வது வசனம். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார். பாலைவனத்தில் வாழும் விலங்காகிய ஒட்டகம் ஒரு நாள் பேச ஆரம்பித்தது. நான் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என் சிருஷ்டிகர் என்னை உருவாக்கி இருக்கிறார். இங்கு அடிக்கடி மணல் காற்று வீசும். ஆனாலும் மணல் என் கண்களுக்குள்ளும் நாசி துவாரத்துக்குள்ளும் போகாதபடிக்கு என் கண்களை சுற்றி ஒரு தசை வளையமும் என் மூக்கின் மீது ஒரு தசையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி எனக்கு தண்ணீரும் உணவும் கிடைக்காமல் போய்விடும். அந்நாட்களில் என் எடை 50 கிலோ வரை குறைந்துவிடும். ஆனால் தண்ணீரும் உணவும் கிடைக்கும்போது அதிகமாக உட்கொள்வதால் என் எடை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடுகிறது. கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி என்னை உண்டாக்கின சிருஷ்டிகருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றுதாம். ஒருவேளை நீங்கள் நினைத்து எதிர்பார்த்த யாவும் நீங்கள் நினைத்தபடி கிடைக்கவில்லை என்றால் தேவனுக்கு நன்றி சொல்ல என்னிடம் ஒன்றுமில்லை என்று நினைக்கலாம். உன் 2 கால்களுக்காகவும் கைகளுக்காகவும் தேவனுக்கு எப்போதாவது நன்றி செலுத்திருக்கிறாயா? உன்னிடம் இருக்கும் எத்தனையோ நற்காரியங்களை நீ நன்றியோடு பாராதபடியால் தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கிறாய். ஒரு நிமிடம் தாமதித்து நின்று உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். நன்றி அறிதல் இல்லாதவர்கள் கேவலமான முடிவை அடைவார்கள் என்பதற்கு வேதத்தில் அநேக நல்ல உதாரணங்கள் இருக்கின்றது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியமாயிராமல் சுக போக பிரியராயிரும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அன்பானவர்களே, நன்றியுள்ள வாழ்க்கையை நடத்துங்கள். அதுவே நம் வாழ்க்கைக்கு சிறந்தது, தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவதாக அமையும். ஜெபம். கர்த்தாவே, உம்மிலே நன்றியுள்ள பிள்ளைகளாக ஞானவான்களைப் போல் பிரகாசிக்க கிருபை செய்வீராக. ஆமேன்.